கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 16வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். சில காரியங்களை வெளிப்படையாக பேசலாம், சில காரியங்கள் நாம் அந்தரங்கத்திலே பேசுவதுண்டு. அதே சமயத்திலே நாம் ஜெபிக்கும் போது பல காரியங்களை மக்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிப்போம். சில காரியங்களை நாம் அந்தரங்கத்திலே மனதிற்குள்ளே நாம் ஜெபிப்பதுண்டு. இந்த ஏசாயா 26ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்திலே அந்தரங்க வேண்டுதல் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சீக்ரெட் பிரேயர்ஸ் அல்லது பெர்சனல் பிரேயர்ஸ் என்று சொல்லலாம். நம்முடைய அந்தரங்க வேண்டுதல் என்பது நமக்கும் ஆண்டவருக்கு தெரியுமே தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அந்தரங்கம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் உள் வாழ்க்கையை அது வெளிப்படுத்துகிறது. அநேகருக்கு அந்தரங்க நண்பர்கள் உண்டு, சிலருக்கு அந்தரங்க ரகசியங்கள் உண்டு. ஆனால் அருமையானவர்களே, அநேகர் கணவனுக்கு தெரியாமல் சில ரகசியங்களை வைத்திருப்பார்கள். மனைவிக்கு சொல்லாத பல ரகசியங்களை பலர் பேணி பாதுகாப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் எதையும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. நம்முடைய அந்தரங்கங்களை பார்க்கிற தெய்வமாயிருக்கிறார். அந்தரங்க வேண்டுதல் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்தரங்கமாக செய்கிற வேண்டுதல்களுக்கு தேவன் பதிலளிக்கிறார். மனிதர்கள் காணாவிட்டாலும் ஆண்டவர் அதை பதிலளிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால், அன்னாள் என்கிற ஒரு பெண், சாமுவேலுடைய தாய், தேவ சமூகத்திலே சென்று அந்தரங்கமாய் வேண்டுதல் செய்தார். அவள் உதடுகள் அசைந்தது, ஆனால் உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அந்தரங்கமான வேண்டுதலை ஆண்டவர் கேட்கிற ஆண்டவராயிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 1 நீங்கள் 18 வாக்கியங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் மலை பிரசங்கத்திலே கூறின அந்த வாக்கியங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த 1 18 வாக்கியங்களை வாசிப்பீர்கள் என்றால், அடிக்கடி ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் அந்தரங்கத்தை காண்கிற தேவன் என்று சொல்லி அவர் அங்கே பேசுகிறார். இதை நாம் காண முடிகிறது. முதலாவதாக, நாம் தான தர்மம் செய்யும் போது வெளிப்படையாக விளம்பரத்துக்கு செய்யாதபடி அந்தரங்கத்திலே நாம் செய்யும் போது அந்தரங்கத்தை பார்க்கிற கர்த்தர் பலனளிக்கிறார். அதே சமயத்தில் ஜெபம் பண்ணும்போதும் நாம் பண்ணுகிற அறை கதவை பூட்டி நாம் ஜெபிப்போமானால் அந்தரங்கத்தை பார்க்கிற கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு வெளிப்படையான பதிலை தருகிறார். நாம் உபவாசிக்கும் போதும் விளம்பரப்படுத்தாதபடி அந்தரங்கத்திலே உபவாசிப்போமானால் அந்தரங்கத்தை காண்கிற ஆண்டவர் பலனளிக்கிற தேவன். ஆகவே ஏசாயா 26ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்திலே அங்கே அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அந்த ஏசாயா 26:18 வாசித்தால், கர்ப்பஸ்திரீகள் வேதனைப்படுவது போல் அவர்கள் ஜெபித்தார்கள் என்பதை திருமறையிலே காண முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்தரங்கமாக பண்ணுகிற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் பதில் அளிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சோடு ஜெபித்தார்கள். அவருடைய பெருமூச்சையும் அங்கலாய்ப்பையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, என்னுடைய உள் வேதனை அல்லது என் அந்தரங்க வேண்டுதல் அல்லது என்னுடைய வாழ்வின் தன்மை யாருக்கு தெரியும் என்று நீங்கள் புலம்பலாம். ஆனால் உங்களை படைத்தவர் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து சிலுவையிலே பலியாகி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த அந்த பிதாவின் ஒரே மகனான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய அந்தரங்க வாழ்விலே அநேக காரியங்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். அதே சமயத்திலே அந்தரங்க பாவங்கள் என்கிற
ஒரு வார்த்தை மிக முக்கியமானது. அநேகர் வெளிப்படையாய் சன்மார்க்கரை போல, நீதிமான்களைப் போல காணப்படுவார்கள். ஆனால் மறைமுகமான அல்லது மறைவான வாழ்க்கையிலே, உள் வாழ்க்கையிலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் சிற்றின்பங்களினாலும் வெளியே சொல்ல முடியாத அநேக அசுத்தங்களினாலே வாழ்வார்கள். ஆகவே அந்தரங்க பாவங்களை நாம் காண்கிற தேவன், மனிதர்களுக்கு அது தெரியாவிட்டாலும் தேவன் அந்தரங்க பாவங்களை காண்கிறவராயிருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாய் இருக்கிறது. எதையும் நம்மால் மறுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை ஏசாயா 26:16 சொல்கிறேன். அவர்கள் மேலே உண்மையாகவே தண்டனை அவர்கள் மேல் இருக்கும்போது அந்தரங்க அவர்கள் வேண்டுதல் செய்தார்கள். ஆகவே இந்த அருமையான வேளையிலே அந்தரங்கமாக தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரின் வல்லமை எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் எங்கள் அந்தரங்களை பார்க்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்தரங்கமான பாவங்களிலிருந்து ஆண்டவரை விடுதலை பெறக்கூடிய வலிமையை மக்களுக்கு தாரும். அந்தரங்கமாக நாங்கள் பண்ணுகிற வேண்டுதலுக்கு பதில் தாரும். எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.